இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏம்ல இது பீரோல உன் புடவைகளுக்கெல்லாம் நடுவில் என்கிட்ட மாட்டிட்டு கடந்துட்டு இருக்கு. இப்போ கிடைச்சிருச்சு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுதேன். என்ன அறிவு ரத்னா தனி கொடுத்தன போறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? உன் தங்கச்சி கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. அட்லீஸ்ட் அறிவழகனுக்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும். புரிஞ்சுக்கோடா, அறிவழகனும் அந்த வெங்கடேஷும் ஒண்ணு கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு ரத்னாவை பத்தி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி அவளுக்கும் தனிப்பட்ட ஆசை இருக்கும்ல, அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும்ல. என்னல வேணும் உனக்கு? இப்ப நீ அவங்கள தனி கொடுத்து அனுப்பி வைக்கணும். நீ சரின்னு சொல்லு. உன் பதிலுக்காக தான் அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்கு தனியா போனாதான் உனக்கு என்ன? அத நீ ஏன் கெடுக்கிற சொல்லு. இப்படி அமைதியா நின்னா என்னடா அர்த்தம்? ஏம்ல அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது நான் எப்பல சொன்னேன்? அதுக்கு தனி கொடுத்தனம் தான் போகணுமா? டேய், அன்புங்கிறது ஆசீர்வாதமா இருக்கணும், உதவி பண்ற மனசா இருக்கணும். இப்படி அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு பேர் அன்பா சொல்லு? இல்லை, ஆறு அடைச்சு வைக்கா? அவ பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறது அடைச்சு வைக்கிறதா? பின்ன அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும், அதை நீ தான் அமைச்சு கொடுக்கணும். அவங்கள போக விடுறதா சரி. நீ சரின்னு சொல்லு. ஏய், இப்ப என்ன தாண்டா நீ சொல்ற? இல்லை, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போதைக்கு நான் கொஞ்சம் யோசிக்கினேன். அவங்க எப்போ போனோம், எங்க போனோம்ன்றதெல்லாம் பிறகு நான் சொல்லுதேன். இப்போதைக்கு இந்த பையில எடுத்து போய் கொடுத்துட்டு வரணும் நான். டாக்டர்மா ரொம்ப ஜுரமா இருக்கு, எப்பமா வருவீங்க? ஏமா கல்யாணம் நடந்திருந்தா ஓகே, அதான் இந்த கல்யாணமே நடக்கலையே. ஏமா என் பணத்தை திருப்பி கொடு. நீ ஏல, அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அதுக்கு நான் என்னல செய்யறது? நான் செஞ்ச வேலைக்கு யார் காசு கொடுப்பா சொல்லல? அக்கா, அந்த கனி பாவது சின்ன புள்ள, அவளை இந்த மாதிரி நீ கோத்து விட்டது பெரிய தப்புக்கா, பெரிய தப்பது. இத பாரு, சும்மா நீ இவன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ தானே அந்த வெறும்பைய வீட்டுக்கு போய் இருந்து அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு வான்னு என்ன அனுப்புன. இப்ப இப்படி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? அதுக்காக என்ன இப்படியா பண்ணுவ நீ? அக்கா, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா உன்னைய போட்டு தள்ளுறது ஒரு பக்கம், என்னையே தானே அவன் டார்கெட் பண்ணுவான். என்னாச்சு? இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தான் வருவேன். நீ போய் முன்னாடி இருங்க, டாக்டர்மா வெயிட் பண்ணுதாவ. நான் அவங்கள போய் கிளினிக்ல விட்டு வந்துடுதேன். சரிங்க பிரசிடென்ட், போயிட்டு இருங்க, வரேன். சரி வாங்க. இவன் அங்க போயிட்டு இருக்கா? ஏப்பல டாக்டர், ஏ டாக்டர், நீ செஞ்ச காரியத்துக்கு இப்ப நான் வந்து கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. வேண்டாம், இதுக்கு மேலே நீ பேசினா அக்கா உனக்கு மரியாதை கிடையாதுக்கா, பாத்துக்க. இல்ல பரணி. ஐயா, நம்ம பரணி பாப்பா அந்த சம்பவம் 2 பேரும் இங்க வராவ. இந்த ராஜசிங்கத்தோட உங்களை பார்த்தா சோழி முடிஞ்சிடும். நான் பாத்துக்கிட்டேன். இல்ல அப்படியே பின்னாடி போ. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, இப்ப நான் உனக்கு கிளாஸ் எடுக்கலாம் நேரம் கிடையாது. இல்ல, நீ முதல்ல பின்னால போற. என்னல என்னல அப்பங்காரன் தான் அவளை அடிச்சு துரத்தி விட்டான். 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காவ. ஏதோ பேசுறாங்க, புரியல. என்ன பேசுதாவ? சரி வா. பக்கத்துல வந்துட்டாங்க. அக்கா, இப்ப நான் உன்னைய திட்டுவேன், பாத்துக்க. என்னத்தா மளிகை சாமான பிரிச்சு வைக்கிற மாதிரி இப்படி மாத்திரை எல்லாம் பிரிச்சு வச்சிட்டு இருக்க? நிறைய பேருக்கு இந்த மாத்திரை இல்லாம வண்டி ஓடாது. மாமா, இந்த மாத்திரை எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அதான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி. ஏடி எசுகே டீ கேட்னா வரேன்பா. இத கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சமுகா, வா பொண்ணாத்தா. சமுகா, என்ன பொண்ணாத்தா, உன் வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன இந்த பக்கம்?
சமூகத்துக்கிட்ட இந்த சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாவியா? சின்னதா ஆ. என்ன தம்பி? என்ன சொன்ன வேலைலாம் செஞ்சாச்சா? ஆச்சி சமூகம், நீ சொன்னபடியே வெள்ளை அடிச்சாச்சு. உள் வீட்டு செவுத்துக்கெல்லாம் நீ சொன்ன கலரே அடிச்சாச்சு. சன்னலுக்கெல்லாம் புது துணி போட்டாச்சு. சூப்பர் இல்லை இசக்கி சின்னதாக்கு எதனா காப்பி தண்ணி கொடு. வேணாயா, கண்ட கண்ட நேரத்துல காப்பியை குடிச்சா நெஞ்ச கரிக்கும். சரி இல்லை பரணி அந்த சாய் வாங்கிக்க. ஆ. ஒரு நல்ல நாள் பார்த்து வந்துடுதோம். ஆ. சரியா சின்னம்மா? சரி, நான் போயிட்டு வரேன். இல்ல இந்த 4வது வீட்டை பொண்ணாத்தா தானே வாங்கியிருக்கு. அண்ணன் வீடு பாத்திருக்கியா அண்ணன்? ஆருக்கு? இல்ல நம்ம ரத்னாக்கு தான். தனி கொடுத்தன போறதுக்கு தான் வீடு பார்த்திருக்கி. இல்ல என்ன சொல்லுத? டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு ரத்னா வீடு பார்த்துட்டு வந்தப்ப நீ கோவப்பட்ட. இன்னைக்கு என்கிட்ட கூட சொல்லாம நீயா வீடு பார்த்திருக்க? இல்லை நானும் மனுஷன் தானே. நானும் அவ நல்லா வாழணும் தானே ஆசைப்படுத்தேன். அவ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அறிவு அவளை தனியா வச்சு வாழ்றதுதான் கௌரவம்னு யோசிக்கான். அவன் யோசிக்கிறதும் சரிதானே. நான் ஏதோ அந்த வெங்கடேஷ் பையன் பண்ணதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி பேசுதேன். சரி அவன் தனியா இருந்து சந்தோஷமா இருக்கட்டும். எங்க ஏதோ ஒரு 4வது தெருல வீடு பாக்குறதுக்கு ஒரு 4வது வீடாவே பார்த்தா அது பக்கமா இருக்கட்டும் தான் இந்த வீட்டையே முடிச்சேன். அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அண்ணன் சூப்பர்ண்ணே. ஐயா சம்முவம், நம்ம பிள்ளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தா தானே நமக்கு சந்தோஷம். பய கிடையாது பத்தியா? பிரசிடென்ட் வர வர பின்னி எடுக்கிறியேடா. ஜல்லக்கட்டி கனி ஜாதகத்தை இந்த பொட்டியில இருந்து தான் எடுத்தேன். இப்ப எதுக்கு இந்த பொட்டி இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானுங்க? ஐயோ அப்பா, எல்லாரோட ஜாதகமும் வேணுமா? ஏத்தா எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து வைக்கணும்டா. எல்லார் ஜாதகத்தையும் ஜோசியத்தை கொடுத்து எல்லார் நேரமும் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? இது இருக்கு. ஏத்தா என் ஜாதகத்தையும் எடுத்து வை. சரிப்பா. என் நேரமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. சிரிச்சிட்டு இருக்காளா? இது வீராவோட ஜாதகம். சிரிக்கிறாங்களா? இது இசைக்கியோடது. பரணி, உன் ஜாதகமும் முத்துப்பாண்டி மாமா ஜாதகமும் எங்க இருக்கு? வேறங்க, எல்லாம் அந்த வீட்ல தான் இருக்கும். இந்தா காப்பி கேட்டியே, நல்லா ஆத்தி கொடுத்திருக்கேன். ஏய் அம்மா, கனியோட ஜாதகம் எங்கடி? கனியோடதான். என்னாச்சு? ஏன் உன் கையெல்லாம் நடுங்குது? ஏய், கை எங்க நடுங்குது? என் கையில ஒண்ணும் நடுங்கல. அது காபி சூடா இருக்குது, அதான், வேற ஒண்ணும் இல்ல. காப்பி சூடா இருக்கா? ஏன் இப்பதானே ஆத்தி கொடுத்தேன். ஐயோ, இந்த அழகோட ஜாதகம் கூட என் பையில தானே இருக்கு. அதை மறுபடியும் திருப்பி வைக்கிறதுக்குள்ளே தேடுறாளுகளே. ஐயோ, இப்ப நான் என்னத்தை செய்யறது கடவுளே. ஏ ரத்னா, கனியோட ஜாதகம் எங்க காணோம்? இது இரு பாக்குறேன்.